நான் அடிக்கடி சொல்றதுதான், ஒரு ஹோமத்துல கலந்துக்கிறீங்க, ஒரு வேள்வியில கலந்துக்கிறீங்க, ஒரு யாகத்துல கலந்துக்கிறீங்கன்னா பூர்ணாகுதி முடியாம போக கூடாது. ஒரு அபிஷேகத்துல கலந்துக்கிறீங்கன்னா அவருக்கு திருப்பி அலங்காரம் பண்ணி தீபாராதனை முடியாம போக கூடாது. ஒரு திருமணத்துல கலந்துக்கிறீங்கன்னா மாங்கல்ய தாரணம் பார்க்காம போக கூடாது. ஒரு இறப்புக்கு போறீங்கன்னா அந்த இறந்த நபரினுடைய பிரேதத்தை மண்ணில் வைத்து மேல மூடுற வரைக்கும் போகக்கூடாது. கடைசி வரையும் அந்த நிகழ்வை முழுமையாக இருக்கணும். ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? இதை எதுவுமே நம்ம செய்யறதில்லை. கோயிலுக்கு போறோம், நம்மள எல்லாம் வரிசையா நிக்க வச்சிடறாங்க. பெரிய கோயில்கள்ல நேரா தேங்காய் பழம் எடுத்துட்டு டோக்கன் வாங்கிட்டு உள்ள போறோம். சாமி பார்த்தோம், ஒரு நிமிஷம் வெளியே வந்துட்டோம், போய் இருந்துட்டோம். ஒரு வேள்வி பூஜைக்கு போனோம், அப்படியே இப்படி பார்த்துட்டு போயிட்டோம். ஒரு அபிஷேகத்துக்கு போனோம், அப்படியே பார்த்துட்டு உடனே தீபாராதனைக்கு முன்னாடி போயிட்டோம். கல்யாணத்துக்கு போனோம், நேரம் ஆயிடுச்சு, மொய் கொடுத்துட்டு போயிட்டோம். சாவுக்கு போனோம், ஒரு மாலையை போட்டு அடக்காங்கிற வரை இருக்க முடியாதுங்க, டைம் ஆயிடுச்சுன்னு போயிட்டு. எதையாவது நாம் முழுமையா செய்யறோமா? எதையுமே நாம் முழுமையாக செய்யறதில்ல. அப்படின்றதுனாலதான் முழுமையான பலன்கள் எதுவுமே நமக்கு கிடைக்கிறது இல்லை. ஒத்துக்கிறீங்க?